காவியா வீட்டில் இங்கே ஹாலில் உட்காந்துருக்கும்போது எல்லாருமே இருக்காங்க. என்னம்மா காவியா, உனக்கு இந்த வீடு பிடிச்சி போச்சான்னு சொல்லி அப்பத்தா கேட்க, எல்லாம் நல்லா இருக்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. சரிம்மா, உனக்கு இந்த வீட்டில் வேறு எந்த சங்கடமான விஷயம் நடந்தாலும் அதை எங்ககிட்ட தயங்காமல் வந்து சொல்லுமா, அதை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்ல, என்னை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பாட்டி. போஸ் மாதிரியான ஒரு ஆள் கூட எப்படி இருக்கணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் பாட்டி. நீங்கள் என்னை பற்றி யோசிக்க வேணாம், ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லம்மா, உன்ன மாதிரியான தைரியம் மற்ற பொண்ணுங்களுக்கு இருக்கணும். அதுக்கு நீ சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இருக்குது. ஆனால் உன்னுடைய லைஃப்பை பற்றி யோசிக்கும் போது தான் எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு அப்போ தான் சொல்ல, அதுக்கு இங்கே காவியாவும், பாட்டி என்னை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ராஜவங்க வராங்க. உட்காருமான்னு சொல்லும்போது, ராஜவங்க முதல் தடவையாக பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு திமிரு இருந்ததும் இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட மரியாதை தெரிகிறதை நினச்சி ராஜா சந்தோஷத்தோடு இருக்க இங்கே வீட்டுக்கு சேதுவை கூப்பிட்றாங்க. சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் இங்கே வர சொல்லுங்கன்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே இங்கே வீட்டுக்கு வராங்க. என்னப்பா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா, காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அது நாளைக்கு சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ்ச்செல்வியோடைய பேரை தான் நானும் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே போஸோட பேரை தான் அவங்க அங்கே ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க, தமிழ்ச்செல்வியோடைய பேரை கொடுத்துருக்கேன்னு சொல்ல, இதை கேட்டு அவங்களே சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்ல, என்ன தமிழே உங்ககிட்ட பேசினாங்களான்னு சொல்லி எங்கள் ராஜாங்க கேட்க, ஆமாம்மா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மேடம் கால் பண்ணி விஷயத்த என்கிட்ட பேசினாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, உன்ன மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, ஆமாங்க, உங்களை மாதிரியான ஒரு பொண்ணு உங்கள் காலேஜுக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுத்துருக்கீங்க, வீட்டுக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இங்கே காவியா பேசிக்கிட்டு இருக்க ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருமே வராங்க. மோகன உடனே, ஈஸ்வரி உனக்கு காஃபி வேணுமா, கொண்டு வரவான்னு சொல்ல, அத்தை என்னத்தை நீங்கள், அவங்களுக்கு காஃபி வேணும்னா அவங்கவுங்க போய் போட்டு குடிக்க வேண்டியதானே, நீங்கள் எதுக்காக வரவங்களுக்கெல்லாம் வேணுமான்னு கேட்டுட்ருக்கீங்க, இவங்க என்ன எப்போதும் போல் லேட்டாக கிளம்பி வந்து காஃபி டிஃபன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போய் தூங்கிட்டு இருந்தா உடம்பு இருக்க சுச்சுவேஷனுக்கு இங்கே சுகத்தானே வரும். என்ன அத்தை, நான் சொல்கிறது சரிதானே, நீங்கள் போய் வேலையை பாருங்க அத்தை, நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது காவியா சொன்னதை கேட்டதும் மோகனா அப்படியே பார்த்துட்டே இருக்க, என்னடி பார்த்துட்டே இருக்கவ, அதான் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளே சொல்கிறாள் வந்து உட்காரு அப்படின்னு அப்பத்தான் சொல்லும்போது மோகனை வந்து உட்காராங்க. இதை பார்த்தா ராஜாங்கமும் அமைதியாகவே யோசனை பண்ணிட்டு இருக்கேன். உள்ளே போகிற சித்ராவும் அங்கே நின்றுட்டு ஈஸ்வரியும் எல்லாருக்குமே காஃபி போட்டுட்ருக்காங்க. என்னம்மா வந்ததும் வராதுமா இவன் நம்மளை வேலை வாங்கிட்டு இருக்கான், இந்த தமிழுக்கு முன்னாடியும் நம்மளை அவமானப்படுத்திட்டு இருக்காளே அப்படின்னு சொல்ல, இவிடின்னு எத்தனை நாளைக்கு இவள் பண்ணுறான்னு தான் பார்ப்போமேன்னு சொல்லும்போது, எனக்கு என்னமோ அந்த மலரே இங்கே போஸ் கூட வாழ்ந்துட்டு போயிருக்கலான்னு தோணுது, பணத்துக்காகவும் காசுக்காகவும் ஆசைப்பட்டு இப்போ போஸ் வாழ்க்கை வீணை அடிச்சிட்டோமோன்னு தோணுதுன்னு சொல்ல, சும்மா இருக்கிறியா, என்ன இருந்தாலும் அந்த பணமும் நகையும் நம்ம வீட்டுக்கு தான் வரப்போகுது, நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு, அதுக்கான ஏற்பாட்டாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் தனியாக போகிற ஈஸ்வரி உடனே எங்கள் காவியாவுடைய அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. நான் தான் போஸுடைய அம்மா ஈஸ்வரி பேசுகிறேன்னு சொல்ல, சொல்லுங்கம்மா அப்படின்னு அவர் சொல்ல, இல்லை உங்கள் பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டான்னு வீட்டுக்கு கொண்டு வந்த நகை அப்புறம் பாத்திரம் பண்டம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டீங்க, இப்போது என் பையனுக்காக நீங்கள் என்னதான் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னம்மா உங்கள் பையன் பெரிய நல்லவனாட்டமோ, அவனுக்காக இங்கே நியாயம் கேட்குற விதமாக வரதட்சணை கேட்டு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஃபோன் பண்ணதே இப்போ ஸ்டேஷனில் கொடுத்து உங்களை உள்ளத்தில் என்னால் முடியும் பார்க்குறீங்களான்னு சொல்ல, ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, நான் இதை யதார்த்தமாக சும்மா தான் ஃபோன் பண்ணேன், நீங்கள் இதை பெரிய விஷயமாக்க வேண்டான்னு சொல்ல, என் பொண்ணு சொன்னது தான் நடக்கும், தேவையில்லாமல் பணம் நகை காரணம் ஆசைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணால் அப்புறம் கடைசியில் நீங்கள் எல்லாரும் கம்பி என்ன வேண்டியதான் அப்படின்னு காவியோடைய அப்பா ஃபோன் பேசிட்டு இங்கே ஃபோனை கட் பண்ணிடுறாரு. என்னம்மா சொன்னாருன்னு சொல்ல, அவங்க அப்பாவுடைய திமிரை தாண்டி இவளுக்கு அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி நின்றுட்டுருக்காங்க. ஈஸ்வரி சித்ரா இப்படி போசுன்னு எல்லாருமே கூடி நின்று தனித்தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கே வர காவியா, என்ன இவளை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்தலாம், இல்லையா இந்த வீட்டில் இவளை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், இப்படி ஏதாவது திட்டம் போடுவீங்க, அதை தானே உங்களால் செய்ய முடியும், வேறு என்ன செய்ய முடியும் உங்களால், எனக்கு ஏதாவது ஒன்றுனா எங்கள் அப்பா வருவார், எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி பெரிய படையே வரும், என் மேலே ஒரு சின்ன கீரல் விழுந்தாலும் நீங்கள் 3 பேரும் கம்பி என்ன வேண்டியதாக இருக்கும், ஏன்னா இப்போ எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் 3 பேராக தான் இருக்கணும்னு ஆல்ரெடி எங்கள் அப்பாவுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இவர் நேரம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணி அதையும் எடுத்து வச்சிருப்பாரு, ஸோ என்ன பண்ணலான்னு திட்டத்தை விட எப்படி திருந்தலான்னு யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு, யோ போஸ் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எங்க அப்படின்னு காவியா பார்த்து கேட்க, சொன்னாதான் வருவியா, முதல்ல வண்டி எடு அப்படின்னு சொல்ல, இல்லை காவியா எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, முதல்ல நான் சொன்னதை மட்டும் செய்ய, தேவையில்லாமல் கண்டவங்க கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காத, இனிமேல் இவங்க கூட நீ பேசுகிறத பார்த்தேன் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு காவியா திட்டு. அதை பார்த்துட்டு இங்கே போசும் அப்படியே நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே ஓட, இவன் என்னம்மா இப்படி மாறிட்டான்னு சொல்லி சித்ரா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி
ஈஸ்வரியால் என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்படியே அடங்கி உடங்கி நின்றுட்டு இருக்காங்க. முதல்ல இவன் மூலமாக இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்துட்டாலே போதுண்டி. போஸுக்கு என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நிச்சயமாக அதை அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் வாரிசு வந்துட்டா மட்டும் என்ன, தான் பொண்ணுக்கு பேரனோ பேத்தியோ பொறுக்கா போகிறான்ற ஒரு சந்தோஷத்தில் அந்த வீட்டிலேருந்து எல்லாமே இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்து தானே ஆகணும். தான் பொண்ணு கஷ்டப்படுறதை எத்தனை நாளைக்கு அவங்க அப்பனால பார்த்துட்ருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, நீ சரியான வியூவில் தான் திங்க் பண்ணுற, ஆனால் எல்லாமே நடக்குமா அப்படின்னு சித்ரா கேட்க, எல்லாம் நடக்கும்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே போன காவியா போஸ் 2 பேருமே கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வரேன். எங்கம்மா எங்கே வெளியே போயிட்டு வரீங்களான்னு அங்கே உட்காந்துருக்க அப்பத்தா கேட்க, ஆமா அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராஜாங்கம் சேது அப்படி எல்லாமே இருக்காங்க வீட்டில். அந்த நேரத்தில் உள்ள வர காவியா, மாமா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா என்ன விஷயம்னு சொல்ல, பாப்பா உள்ளே வாடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவியா கூப்பிட ஒரு சின்ன குழந்தை வீட்டுக்குள்ளே ஓடி வருது. குழந்தைய பார்த்ததுமே சேதுவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. யார் இந்த பாப்பா, பார்க்க அழகாக க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, யார் பொண்ணுமா அது அப்படின்னு உட்காந்துருக்கு அந்த ராஜாங்க கேட்க, அதுக்கு உடனே காவியா சொல்கிறாங்க, மாமா இது என்னுடைய பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன், உனக்கு குழந்தை இருக்கான்னு சொல்லி கேட்க, ஆமாம் மாமா என்னுடைய குழந்தைய என்னுடைய முதல் ஹஸ்பண்ட் அவன் வீட்டில் தான் வச்சு பார்த்துப்பேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனவன் என் குழந்தைய பார்த்துக்காம ஆசிரமத்தில் கொண்டு விட்டுட்டான். அது பற்றின கேஸ் போயிட்டு இருந்தது. கேஸோட தீர்ப்பும் நேற்று தான் வந்தது. அதான் என் பொண்ணை போய் நான் இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்ல, என்னடா இந்த விஷயத்த நான் சொல்லவே இல்லைன்னு நீங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் என்னை தப்பாக நினைக்கலாம். ஆனால் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்லையே. இவன் பண்ணின மோசமான செயலை விடவா நான் செஞ்சுட்டேன். என் குழந்தையை நீ நான் ஏன் கூட வச்சு பார்த்துக்கணுன்றதுக்காக தான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, இதை கேட்ட உடனே அதிர்ந்து போகிறாங்க இருக்க ஈஸ்வரி. உனக்கு குழந்தை இருக்கிற விஷயத்த மறைச்சி என் பையனை கல்யாணம் பண்ணியிருக்கியா நீ அப்படின்னு சொல்ல, அப்போ உன் பையன் பண்ண அத்தனை வேலைகளுக்கும் ஒரு அம்மாவா நீ பக்கபலமாக இருந்துக்கிட்டு என்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வர நினைக்கலாம். அப்படி இருக்க பட்சத்தில் நான் என் குழந்தை இருக்கிற விஷயத்த சொல்லாமல் விட்டது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. ஆனால் இப்போ எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடுச்சுலன்னு சொல்ல, இங்கே பாருமா காவியா, இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வரணும்னு முடிவு பண்ணி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. அதனால் உன் குழந்தை இந்த வீட்டில் இருக்கிறனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னோட குழந்தை இந்த வீட்டோட குழந்தை மாதிரி தான். வீட்டோட குழந்தை மாதிரி என்ன, இனிமேல் இந்த வீட்டோட குழந்தை தான், போஸுடைய குழந்தை தான். போஸ் தான் இந்த குழந்தைக்கு நீ அப்பாவும் கூட அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, என்ன மாமா நீங்கள் யாரோ பெத்த பிள்ளைக்கு வாய மூடு ஈஸ்வரி அப்படின்னு அங்கே இருக்க ராஜாங்கம் ஈஸ்வரியை பார்த்து திட்ட, மாமா அது வந்து அப்படின்னு சொல்ல, இங்கே பார் காவியா இந்த வீட்டுக்கு மருமகளாகணும்னு நீ முடிவு பண்ணின. இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆனதுக்கு பிறகு அவளுடைய மக உனக்கு பேத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அதை அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. நீ வாடா உள்ளன்னு சொல்லி தான் குழந்தைய கூட்டிகிட்டு உள்ளே போக, நீ இந்த குழந்தைய பார்த்துக்கிறது, குழந்தைய குளிப்பாட்டுறது, குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இனி எல்லாமே நீயாக தான் இருக்கணும். என்ன புரியுதான்னு சொல்லிட்டு இங்கே போஸை பார்த்து சொல்ல, போஸு இனிமேல் ஆயா வேலை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சித்ரா இங்கே ஈஸ்வரியை பார்த்து முறைக்க, இங்கே சித்ரா ஈஸ்வரியை பார்த்து பேச, அங்கே நிற்கிற இங்கே காவியா குழந்தைய தூக்கிக்கிட்டு போஸோட பக்கத்தில் வராங்க. என்னடா தனக்கு குழந்தை இருக்கிற தேவை மறைச்சிட்டாலேன்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நினச்சாலும் நான் அதை பற்றி ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நீ ஒன்றும் ஒழுக்கமான பையனை பற்றி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, சரியா? உன் பையன் எப்படிப்பட்டவன்னு நான் கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கவங்க பேசுகிறத வச்சும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படிப்பட்டவன் கூட நான் வந்து இருக்கிறதே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, இவனுக்கு கொடுக்க போகிற தண்டனையே வாழ்நாள் தண்டனை இதுதான். ஆனால் என்னோட குழந்தை கூட இதே வீட்டில் நான் சந்தோஷமாக இருப்பேன். எனக்கும் என் குழந்தைக்கும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் ஏதாவது தொந்தரவு கொடுத்தீங்க, அடுத்த நிமிஷம் எங்கள் அப்பா ஸ்டேஷனில் போய் தான் நிற்பார். என்ன சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். என் குழந்தைய ஏதாவது திட்டுனீங்க அடிச்சிங்கன்னு எனக்கு தெரிஞ்சது, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிடி குழந்தைய அப்படின்னு கொடுத்துட்டு போக, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இங்கே போஸ் பார்த்துட்டே இருக்க, எல்லாம் என் தலை எழுத்து என் நேரம் எல்லாம் ஒன்றையும் சொல்லணும். போயும் அந்த தாமரைக்கிட்டையும் சாவித்திரிக்கிட்டையும் சிக்கி இப்படி இவன் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிட்டுட்டியடா அப்படின்னு அங்கே நிற்கிற ஈஸ்வரி சத்தம் போட்டு பேச, குழந்தைய தூக்கிக்கிட்டு போஸ் மேலே மாடிக்கே போகிறாங்க. அந்த குழந்தை அங்கே இங்கேயும் ஓடி விளையாடுறத பார்க்கும்போது இங்கே சேதுவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம குழந்தைய நம்ம வீட்டில் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சேது. அப்போ அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கும்போது இங்கே ஈஸ்வரி ரூமுக்கு பாட்டி பாட்டி அப்படின்ட்டு அந்த குழந்தை அந்த ரூம்குள்ளே போக, யார் பாட்டி, நீ என் பாட்டின்னு கூப்பிட்டேன், அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன்னு சொல்ல, பாட்டி நீங்கள் தான் என் பாட்டி, அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் உனக்கு பாட்டி கிடையாது, போ முதல்ல இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டுறதுக்காக இங்கே கையை ஓங்க. அந்த நேரத்துலையே இங்கே காவியா வந்துடுறாங்க. என் பொண்ணை இந்த அடி வீட்டில் அடிக்கக்கூடாது திட்டக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் என் குழந்தைய மரியாதை இல்லாமல் திட்டுறது மட்டும் இல்லாமல் அடிக்க வேற கையை ஓங்குவியான்னு சொல்லி அங்கே
ஈஸ்வரியோடைய கைக்கு மாவு கட்டை போடுற அளவுக்கு கையை பிடிச்சி ஒடிச்சு விட ஈஸ்வரியோட கையை உடஞ்சி போன சத்தம் இங்கே கீழே வரையும் கேட்க எல்லாரும் மேலே ஓடி வராங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ காவியா இங்கே அத்தை கீழே வலிக்கி விழுந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்ல பாட்டிக்கு மட்டும் புரிஞ்சு போயிடுது. இவ தான் ஏதோ பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி யோசனையோடு நின்றுட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போடான்னு இங்கே போஸ் கிட்ட சொல்ல போஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து இங்கே மாவு கட்டு போட்டு உட்காந்துருக்க ஈஸ்வரியை பார்த்துட்டு இங்கே காவியா இங்கே பார், ஒரு கையை உடைச்சேன்னு நினச்சி சந்தோஷப்பட, இன்னொரு கையாவது இருக்கேன்னு நினச்சிக்கோ, அந்த 2 கையும் உடைக்கிற அளவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டுறாத அப்படின்னு காவியா திட்டுறாங்க. காவியா பேசும்போது அங்கே பக்கத்தில் இருக்க சித்ரா முகத்தில் பயந்தான் தெரியுது. என்னடா இந்த அளவுக்கு போவாளேன்னு நீங்கள் நினைக்கல, இதை விட பெரிய அளவுக்கு கூட போவேன் அப்படின்னு சொல்ல, நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாதிரி நானும் உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்ல, தைரியம் இருந்தால் போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு தானே சொல்கிறேன், ஏன் கொடுக்க முடியாத அவனால் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெனாவட்டா காவியா பேச அங்கே நிற்கிற போஸே வாயை அடிச்சு போய் நிற்கிறாங்க. இங்கே பார், இந்த மிரட்டுற வேலையெல்லாம் உருட்டுற வேலையெல்லாம் என்னட்ட ஆகாது. இதுக்கப்புறம் என் குழந்தைகிட்ட யாராவது தகாத முறையில் நடந்துக்கிட்டீங்க அப்புறம் இந்த காவியா யாருன்னு பார்க்க வேண்டியிருக்கும். குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கனா அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. இந்த காக்கா படிக்கிற வேலை, அப்புறம் குழந்தைக்கு அதை பண்ணலை இதை பண்ணலை, அப்புறம் குழந்தைய காணோம் அப்படி இப்படின்னு என்கிட்ட வந்து நிற்கக்கூடாது. குழந்தைக்கு முழு பொறுப்பும் நீ தான், அந்த குழந்தைக்கு என்ன ஆனாலும் முழுக்க முழுக்க பொறுப்பை நீ தான் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி காவியா இங்கே போஸுக்கு பெரிய சிக்கா வச்சிடறாங்க. ஏன்னா திருடன் கையிலேயே சாவி இருக்கிறதானா நல்லதும் கூட. அந்த வேலையை தான் இங்கே காவியா பார்த்துட்டு இருக்காங்க. காவியாவுடைய ஆட்டம் ஆரம்பமானதுலேருந்து இங்கே ஈஸ்வரி சித்ரான்னு எல்லாரும் அடங்கி போய் நிற்க போஸு காலடியிலே விழுந்து கிடக்கிற அளவுக்கு வந்து நிற்கவும் செய்கிறாங்க.